ஹாய், நான் உங்கள் விமர் சுபு. விமர் பிஹெச்டி கைடன்ஸ் அப்படிங்கிற சேனலில் வந்துட்டு பிஹெச்டி ரிலேட்டடான வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது பிஹெச்டி ரிலேட்டடாக டாபிக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதில் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, புக் சாப்டர்னா என்ன அப்படின்னு நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். புக் சாப்டர்னா ஆஸ் யூஷுவல் ப்ரொசீடிங் மாதிரி தான். ஒரு ஃபுல் லென்த் ஆர்டிக்கிளை வந்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து புக் சாப்டருக்கு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து அவங்க என்ன சொல்கிறதுனா, ஒரு ஒரு ஆத்தர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புக்கை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டாபிக் சூஸ் பண்ணி எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுவாங்க, ஒரு ப்ரௌச்சர் மாதிரி. இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து நாங்கள் புக் போடலான்னு இருக்கோம், ஸோ அதனால் நீங்கள் இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணி அனுப்பி விடுங்க, நாங்களே கரெக்ஷன் பார்த்து உங்களுக்கு புக் சாப்டராக போட்டுறோம் அப்படின்னாங்க. ஸோ அவங்க பப்ளிஷ் பண்ணுற புக்கில் அவங்க தான் ஆத்தர்ஸ். ஓகேங்களா? எடிட்டர்ஸ், அவங்க எடிட்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க பப்ளிஷ் பண்ணுற புக்ஸில் நமக்கு ஒரு பார்ட்டு புக் சாப்டர்னு கொடுப்பாங்க, நம்மளோட ரிசர்ச்சையும் அதில் புக் சாப்டராக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நான் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்னா, நீங்கள் வந்து காலேஜில் வந்துட்டு நமக்குன்னு ரிசர்ச் ஸ்காலருக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ரௌச்சர்லாம் அடிக்கடி சென்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். ரிசர்ச்சில் வந்து ரிசர்ச் ஓரியன்டான இதெல்லாம் வந்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸ், நம்மளோட கைட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு புக் சாப்டர். ஓகேங்களா? இது வந்து புக் சாப்டருக்கு போடுறதுன்னு தெரியாமல் நான் வந்து போட்டது. ஓகேங்களா? எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, எங்கள் மேம் வந்து ஷேர் பண்ணதில் வந்துட்டு அப்போதைக்கு வந்து காம்படிஷன் மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரௌச்சரில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, கோவிட் ரிலேட்டடாக வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு 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 பேஜில் வந்துட்டு எங்களுக்கு எஸ்ஏ மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா? ஒரு பேஜ் 2 பேஜில் வந்து கோவிட் ரிலேட்டடாக என்ன டாபிக் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் ஒரு எஸ்ஏ காம்படிஷன் அப்படின்னு சொல்லி எஸ்ஏ காம்படிஷன் சொல்லி தான் எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க. அப்புறம் பார்த்தா அது புக் சாப்டராக பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரியும் புக் சாப்டராக பப்ளிஷ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ப்ரௌச்சர் சென்ட் பண்ணிடுவாங்க, இந்த டாப்பிக்கில் வந்து அதாவது நான் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஒரு புக் போடுறேன், ஸோ நீங்கள் வந்து அது ரிலவெண்ட்டாக ரிசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து என்னோடய புக்குக்கு வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அமௌண்ட்டே கேட்பாங்க, ஷேர் பண்ணிக்கணும் நம்ம. எப்படின்னா இவங்க வந்து அமௌண்ட்டு கேட்கல, எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஏன்னா வந்து நாங்கள் காம்படிஷன் மாதிரி தான் இது பண்ணோம். இன்னொரு புக் சாப்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு புக் சாப்டர் வந்து இப்போ நீங்கள் புக் சாப்டரை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 700 கேட்டுக்குவாங்க, 700 800 ஆத்தர் ஃபீஸ் கேட்டுக்குவாங்க. அது வந்து நீங்கள் கோ ஆத்தரோட ஷேர் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து போடும்போது எங்கள் மேம் எங்களோட அமௌண்ட் ஷேர் பண்ணுவாங்க, எங்கள் மேமும் நானும் ஹாஃப் போட்டு புக் சாப்டர் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்மளோட ரிவ்யூ ஆர்டிக்கலோ ரிசர்ச் ஆர்டிக்கலோ அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகாமல் புக் சாப்டரும் போட்டுக்கலாம். அதுவும் வந்து நம்ம சிவியில் வந்து சைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ப்ரௌச்சர் வரல அப்படின்னா எப்படி புக் சாப்டர் போடணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவங்க போடுற புக்கில் வந்து நீங்கள் சாப்டர் போட போகிறீங்க, அவங்க தான். வெயிட் ஒரு நிமிஷம். அக்கினி புக் சாப்டர்னு போட்டுக்கோங்க, புக் சாப்டர். இல்லைனா புக் சாப்டர்னு போட்டிங்கன்னா நிறைய பப்ளிஷிங் இருக்கும் பார்த்தீங்களா, இத்தனை பேர் புக் சாப்டர் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பப்ளிஷ் புக் சாப்டர் அக்கினிக் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதுலேயும் நீங்கள் போட்டு பழகலாம். இப்போ உங்களுக்கு ப்ரௌச்சர் வரல அப்படிங்கும்போது, எனக்கு அந்த மாதிரிலாம் வரல அப்படின்னா நீங்களாம் ஓனாக வந்து ஒரு ஆர்டிக்கிள் ரெடி பண்ணியிருக்கீங்க, அதை நான் புக் சாப்டராக போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, அது எந்த டாப்பிக்காக வேணாலும் இருக்கலாம், எந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியாக இருக்கலாம், ஈகாலஜியாக இருக்கலாம், இல்லை டாக்ஸானமியாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இதில் போனீங்கன்னா இது மட்டும் இல்லை, இது மாதிரி கிருஷ்ணா பப்ளிகேஷனும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து அக்கினிக் பப்ளிகேஷன், இது மாதிரி கிருஷ்ணா பப்ளிகேஷன். வெறும் புக் சாப்டர்னு போட்டிங்கன்னா கூகுளில் நிறைய பப்ளிகேஷன் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கோ ஆத்தர்ஸோடு சேர்ந்து அமௌண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ அதை கிளிக் பண்ணேன். ஓகேங்களா? அதில் வந்து இவ்வளோ இது எல்லாமே புக்ஸ் தான். ஓகேங்களா? அட்வான்ஸ் பாட்னி, அட்வான்ஸ் அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி, அப்புறம் உங்களுக்கு இதில் எந்த கேட்டகரி வருவீங்களோ, இப்போ வந்து நீங்கள் சைபர் எக்ஸ்டென்ஷன், இல்லை அக்ரி பிஸ்னஸ், சாயில் சயின்ஸ், இல்லை சாயில் ஃபர்டிலிட்டி, இதில் வந்து எந்த ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்கு போய் நீங்கள் உங்களோட சாப்டரை சப்மிட் பண்ணிடலாம். இப்போ வந்து அட்வான்ஸ் பாட்னி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அட்வான்ஸ் பாட்னியை கிளிக் பண்ணோன்னா இப்போ வந்து அதாவது அட்வான்ஸ் பாட்னிங்கிற இது வந்து இந்த டைட்டிலில் வந்துட்டு ஒவ்வொரு வால்யூம் வரும். ஓகேங்களா? இந்த வால்யூம் அதாவது ரீசெண்டாக வரப்போகிற இந்த வால்யூமில் வந்து இவங்க தான் எடிட்டர்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் எடிட்டர்ஸாக இருக்காங்க. நம்ம இவங்களுக்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம் நம்மளோட சாப்டரை.
நம்ம வந்து அவங்க இதில் கொடுத்துருப்பாங்க கைட்லைன்ஸ் ஓகேங்களா, ஹவு டு சப்மிட் அப்படின்னு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் மெயில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேரெக்டாக இதிலே கிளிக் சப்மிட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அவங்க அந்த லிங்க்லேயே வந்து பேமெண்ட் எப்படி பே பண்ணணும், எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு எல்லாமே போட்டிருப்பாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்களோட சாப்டர் அனுப்புனீங்கன்னா கரெக்ஷன் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. அது வந்து மோஸ்ட்டாக ஹார்ட் காப்பி நமக்கு கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் 2 ஆத்தர் சேர்ந்து நீங்கள் இதில் புக் சாப்டர் போடுறீங்கன்னா ஒரு 1 மந்த்ஸ் இல்லைன்னா 2 மந்த்ஸ் எடுத்துக்குவாங்க எடிட்டர்ஸ் ஓகேங்களா. 2, 3 கரெக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ அந்த கரெக்ஷன்லாம் கேரிட் அவுட் பண்ணி இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். கலர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பிளாக் அண்ட் ஒயிட்டே நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கரெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அட்ரஸ் கேட்பாங்க. அப்போ கரெக்டான அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா, நான் எப்போவுமே என்னோட காலேஜ் அட்ரஸ் தான் கொடுப்பேன். கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து காலேஜ் அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் காப்பி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காப்பீஸ் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் வந்து சிவியில் வந்து நம்பர் ஆஃப் புக் சாப்டர் பப்ளிஷ்டுன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நிறையா புக் சாப்டர்ஸ் வந்து ப்ரௌச்சர்ஸ் தான் வரும். அதை ஃபாலோ பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஓனாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக ப்ரைவேட்டாக கூட நீங்கள் வந்து புக் சாப்டர் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க. நான் இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டும் நமக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து நமக்கு எல்லா ஆத்தர்ஸ்க்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தென் ஒரே ஒரு ஹார்ட் காப்பி கொடுப்பாங்க ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.